ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். எனக்கு வித்தியாசமான பருப்பு பூண்டு பொடியில் ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும், ஒரு 10 பல்லு பூண்டு லைட்டாக இடித்து வச்சுக்கணும், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்துட்டு ஒரு கப்பு சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுட்டு, இல்லைன்னா குக்கரில் வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு கிளறி பெசரி அதை தனியாக வச்சுக்கணும். இப்போ கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது காஞ்சதுமே கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்சதுமே கருவேப்பிலை போட்டுட்டு இடித்து வச்சுருந்த பூண்டை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். பூண்டு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா வேர்க்கடலையை போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த சாதத்துக்கு மட்டுமே தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். ஏன்னா பொடியில் ஏற்கனவே உப்பு இருக்குது. இது நல்லா வதங்கினதுமே வடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா நம்ம பெசரி விட்டுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 to 4.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு பருப்பு பொடியை இது மேலே நல்லா தூவிட்டு இந்த ஃபுல் ப்ராசஸ்க்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு நல்லா நம்ம கிளறி விடணும். ஸோ அந்த பருப்பு பூண்டு பொடி சாதத்தில் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம பெசரி விட்டோம் அப்படின்னா சூப்பராக அட்டகாசமான வாசனையான பூண்டு பருப்பு பொடி வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு அப்பளத்தோடையோ இல்லை ஏதாவது ஒரு பொரியல் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணுங்கிறத மெத்தடு, அந்த மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.